வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிப்ரவரி மாசத்தோட 1ஆம் தேதி வியாழக்கிழமை. பொதுவா ஒவ்வொரு வருஷத்தோட முதல் நாள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம என்னதான் ஆன்மீகப்படி தமிழ் மாசத்தை ஃபாலோ பண்ணாலும் நடைமுறை வாழ்க்கைப்படி எல்லாருமே ஆங்கில மாசத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாசத்தோட முதல் நாள். இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் நம்ம பக்கத்துல நெருங்காம இருக்கிறதுக்கும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 விதமான பரிகாரங்களை பத்தி சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களுக்கும் நாம எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை, எந்த ஒரு வழிபாடும் செய்ய தேவையில்லை, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத எளிமையான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே சமயம் இந்த பரிகாரங்களை நாளைக்கு நாம முழு நம்பிக்கையோட செய்யும் போது இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும். எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நம்ம சேனல்ல தொடர்ந்து அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யற மாதிரியான பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைய நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக இந்த பரிகாரங்களை நாளைக்கு நீங்க செய்ய வேண்டாம். இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், நிம்மதியான வாழ்க்கை அமையணுங்கிற குறிக்கோளோட இப்ப நான் சொல்ல போற பரிகாரங்களை நீங்க செய்யுங்க. முதல்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத வார்த்தைன்னு சொல்றத காட்டிலும் அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ எல்லாருமே சொல்லலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். நான் அன்பு, மிகுதியான வளங்கள், அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். மேலும் இந்த மாதம் முழுவதும் இதை நான் ஈர்க்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி. இந்த அஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு நைட்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல கொடுத்துறேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த ஷார்ட்ஸை பார்த்து கூட நீங்க 3 முறை இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. 3ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம 3 முறை அஃபர்மேஷன்ஸை நீங்க பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த அஃபர்மேஷன்ஸை நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எந்த விதமான கஷ்டமும் உங்க பக்கத்துல கூட வராது. நாளைக்கு இந்த அஃபர்மேஷன்ஸை நம்பிக்கையோட சொல்லிட்டு இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மார்ச் மாசத்தோட முதல் நாள் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நாம அந்த 2வது பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இது என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நிலைவாசல்ல தூவி விட வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, அதாவது இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு பொருளை நீங்க நிலைவாசல்ல நாளைக்கு காலையில ஊதி விடுங்க.
இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. ஏன்னா நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்களை நாம செய்யறோம். நாம குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும், நல்ல சக்திகளோட நாம இருப்போம். இந்த மாதிரி நல்ல சக்திகளோட இருக்கக்கூடிய நேரத்துல நாம நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் போது அது இன்னமுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே கொஞ்சம் சிரமம் பார்க்காம குளிச்சுட்டு வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவானோட பரிபூரணமான அருளால இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் வீண் விரய செலவுகள் குறையறதுக்கும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கிறதுக்கும் குரு பகவானுக்குரிய குருஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. நாளைக்கு குருஹோரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நமக்கு இருக்கு. அதனால முடிஞ்சவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. குளிச்சுட்டு வந்துட்டு இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க நிலைவாசல்ல நீங்க தூவி விடுங்க. ஒரு சிலருக்கு காலை நேரத்துல நிறைய வேலைகள் இருக்கறனால குளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள உங்க நிலைவாசல்ல இந்த பொருளை நீங்க ஊதி விட்டுருங்க. காலையில 6 மணியிலிருந்து 7 மணிங்கிறது பெஸ்டான டைம். உங்களால முடியலன்னா மட்டும் காலையில 10 மணிக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். திரும்பியும் சொல்றேன், நாளைக்கு பெஸ்டான டைம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணி. மத்தபடி மத்த நேரங்களை பயன்படுத்திக்கிறது உங்க விருப்பம் தான். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இதுக்கு புதுசா மஞ்சள் தூள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி 1/2 ஸ்பூனுக்கு மேல மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த மஞ்சள் நிறம் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. மஞ்சள் தூளும் குரு பகவானுக்கு உகந்தது. அதனாலதான் குரு பகவானோட பார்வை நம்ம மேல படுறதுக்காக மஞ்சள் தூளை பயன்படுத்தி குருஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க கையில 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. வலது கை ரைட் ஹேண்ட்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க நின்னுக்கோங்க. உங்க வீட்டை உள்பக்கமா பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கோங்க. நீங்க வெளியில இருந்து உள்ள வரும்போது உங்க நிலைவாசல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த மஞ்சள் தூளை கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கையில இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை உங்க நிலைவாசல்ல நீங்க தூவி விடுங்க. மஞ்சள் தூள் மங்களகரமானது, நம்ம கால்ல மிதிப்படக்கூடாது. அதனால நிலைவாசல்ல கால் படாத இடத்துல ஓரமா நீங்க இந்த மஞ்சள் தூளை தூவி விட்டுருங்க. உங்க நிலைவாசலுக்கு 2 பக்கத்திலையும் ஓரமா மஞ்சள் தூளை நீங்க தூவி விட்டுருங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல நின்னுக்கிட்டு உங்க வீட்டுக்கு உள்பக்கம் நிலைவாசல்ல 2 பக்கத்திலையும் நீங்க மஞ்சள் தூளை தூவி விடுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இத நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.